கருப்பு பணத்தை இப்படித்தான் ஒழிப்பதா? ஒரு போட்டோவை போட்டு நிர்மலா சீதாராமனுக்கு வீரலட்சுமி வார்னிங். கருப்பு பணத்தை ஒழிப்பது இதுதானா என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை குறிப்பிட்டு பேசிய வீடியோவில் கூறியிருப்பதாவது: மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு வணக்கம். பா.ஜ.கவின் மாநில அணி பொருளாளர் மாலினி ஜெயசந்திரன் முன்பு ஜல்லிக்கற்களை 2000, 3000க்கு விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். பா.ஜ.கவில் சேர்ந்தவுடன் 3000 கோடியில் சொத்து மாலினி ஜெயசந்திரனுக்கு எப்படி வந்தது? அந்த பணம் எல்லாம் யார் அப்பன் வீட்டு பணம்? மத்திய அரசின் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் மாலினி ஜெயசந்திரனின் 3000 கோடி சொத்தை கண்டுபிடிக்காத நிலையில் தமிழர் முன்னேற்ற படையை சேர்ந்த நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். அதில் 1500 கோடி ரூபாய் சொத்து மதிப்புக்கு ஆதாரங்களுடன் வருமான வரித்துறை அலுவலகத்தில் புகார் கொடுத்து வைத்துள்ளேன். சட்டவிரோத பணமோசடியில் ஈடுபட்டவரை கண்டுபிடித்து ஆதாரங்களை சேகரித்து புகார் அளித்த இந்த வீரலட்சுமியை பாராட்டாமல் வெகுமதி கொடுக்காமல் யார் பண பதுக்கலில் ஈடுபட்டார்களோ அவர்களை பக்கத்தில் நிற்க வைத்து சால்வை போர்த்தி மரியாதை செய்து புகைப்படம் எடுத்துள்ளீர்கள். நான் கண்டுபிடித்து கொடுத்த 1500 கோடி பா.ஜ.கவினருடைய பணமா? மத்திய அமைச்சரான நீங்கள் முறை தவறி நெறி தவறி நடக்கலாமா? இதுதான் நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையா? நான் கண்டுபிடித்து கொடுத்த பணம் எந்த வகையில் மாலினி ஜெயசந்திரன் சேர்த்தது என்பதை தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் வருமான வரித்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி நான் சென்னையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அலுவலகத்திலும் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை எச்சரிக்கையாக விடுக்கிறேன். இவ்வாறு வீரலட்சுமி தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெள்ள நிவாரண நிதியில் மத்திய அரசு குறைத்து வழங்கிய நிலையில் உங்கள் அப்பன் வீட்டு சொத்தையா கொடுக்கிறீர்கள், பொதுமக்கள் வரி பணத்தைத்தானே என கேட்டிருந்தார். இதற்கு பலர் கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் நிர்மலா சீதாராமனும் உதயநிதி இந்த பதவியில் இருந்து கொண்டு பேசுவது நல்லதல்ல என கண்டித்திருந்தார். நம் நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே வணக்கம். பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க ஜல்லி கல்லு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் தொழில செஞ்சுட்டு இருந்தாங்க. பாஜக கட்சியில எப்ப சேர்ந்தாங்களோ அதுக்கப்புறம் 3000 கோடி மதிப்பிலான சொத்து மாலினி ஜெயச்சந்திரனுக்கு எப்படி வந்துச்சு? அந்த பணம் எல்லாம் ஏன் அப்ப விட்டு பணம்? உங்களுடைய வருமான வரித்துறை கண்டுபிடிக்காதது, உங்களுடைய அமலாக்கத்துறை கண்டுபிடிக்காதது, உங்க சிபிஐ கண்டுபிடிக்காதத மாலினி ஜெயச்சந்திரனுடைய 3000 கோடி சொத்தை நாங்க கண்டுபிடிச்சு அதுல 1500 கோடி சொத்து மதிப்பிலான ஆவணங்களோட வருமான வரித்துறை அலுவலகத்துல புகார் கொடுத்து வச்சிருக்கிறேன். மத்திய நிதி அமைச்சரான நீங்க பணப்பதுக்கல கண்டுபிடிச்சு மணி லாண்டரிங் பண்ணவங்களை கண்டுபிடிச்சு ஆவணங்களோட புகார் கொடுத்த இந்த வீரலட்சுமியை அழைச்சி பாராட்டாம வெகுமதி அளிக்காம யாரு பணப்பதுக்கல ஈடுபட்டாங்களோ யாரு மணி லாண்டரிங் செஞ்சாங்களோ அவங்கள பக்கத்துல நிக்க வச்சு சால்வை போட்டு பாராட்டி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? 1500 கோடி நான் கண்டுபிடிச்சு கொடுத்த பணம் 1500 கோடி பாஜக காரனுடைய அப்ப விட்டு பணமா? மத்திய நிதி அமைச்சரான நீங்க முறை தவறி நெறி தவறி நடக்கலாமா? இதுதான் நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிற லட்சணமா? எனக்கு தேவை நான் கண்டுபிடிச்சு கொடுத்த பணம் எவன் அப்ப விட்டு பணம் எனக்கு தெரிய வரணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்லணும். அப்படி இல்லனா வருமான வரித்துறை தமிழகத்துல ஒருதலை பட்சமா செயல்படுதுன்னு நான் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தையும் வருமான வரித்துறை அலுவலகத்தையும் பூட்டு போட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.